வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு இளைஞருடைய தனிப்பட்ட ஒரு விவகாரம் பற்றி அவருடன் ஒரு அரை மணி நேரம் உரையாடினேன். அந்த அந்தரங்கமான உரையாடலில் அவர் தன்னுடைய உள அழுத்தம், தொழிலில் தனக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு, உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் அனைத்திற்கும் காரணமாக சொன்னது தன்னுடைய தோற்றம் பற்றின தாழ்வுணர்வை. அவ்வப்போது பெண்களும் இதை என்னிடம் சொன்னதுண்டு. ஆண்கள் அதை அதிகமாக சொல்வதில்லை, ஆனால் இவர் அதை சொன்னார். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களிலே கணிசமான பேருக்கு இருக்கிறது. என்ன காரணம் என்றால், தமிழர்களுடைய சராசரி தோற்றம் அழகற்றது என்று நம்பும்படியாக அவர்களுடைய அழகுணர்வு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நல்ல வெளிர் நிறம் என்பது ஒரு அழகு, உயரம் என்பது அழகு. இப்படி ஒரு குறிப்பிட்ட வகையான அழகு உருவகங்கள் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. பரவலாக இங்கே கதாநாயகர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் சராசரி தமிழ் இளைஞர் அந்த அளவு உயரமற்றவனாகவும் கருப்பாகவும் இருக்கிறான். அவனுடைய முக அமைப்பு இவன் நம்பும் அழகு போன்றது அல்ல. இந்த ஒரு காரணத்தினால தான் அழகற்றவன் என்ற எண்ணம் பரவலாக தமிழகத்து இளைஞர்களுக்கு இருக்கிறது. என்னிடம் நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, அதில் சில பேருக்கு தாடையுடைய அமைப்பு, பற்களின் அமைப்பு, கண்களின் அமைப்பு ஆகிய சில காரணங்கள்னால இன்னும் அழகின்மை என்று அவங்க நம்பக்கூடிய ஒரு தோற்றம் வருகிறது. இதில் எல்லாமே அழகுதான், அழகற்ற என்று ஒன்றில்லை, அப்படிலாம் பாவலை பண்ண வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் செல்வம் போல, சமூக அந்தஸ்து போல ஒன்றாக அழகும் இருக்கிறது. ஒருவரை மதிப்பிடுவதில் அழகு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்முடைய அலுவலகங்களில் கூட பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல தோற்றத்தில் அழகான ஒருவரைத்தான் நிறுத்துகிறார். பல்வேறு களங்களிலே பார்க்க அழகான ஒருவர் அழகற்ற ஒருவரை விட அதிகமான சலுகையும் வாய்ப்புகளும் பெறுகிறார், வெற்றிகளும் அடைகிறார். அழகற்ற ஒருவர் மற்றவர்களை விட அதிகமான தூரம் ஓடி வெல்ல வேண்டியிருக்கிறது, அதிகமான உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் யதார்த்தம் தான். அழகு, அழகற்ற தன்மை என்று ஒன்று உலகத்திலே உண்டு. அது எல்லா காலத்திலையும் இருக்கும். பால் உறவில் அழகு, அழகின்மை என்பது ஒரு முக்கியமான அளவுகோலாக இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இந்த வழக்கமான அந்த முற்போக்கு ஜல்லிகள் அல்லது உளவியல் ஜல்லிகள் சொல்வது போல அழகு, அழகின்மை என்று எதுவும் இல்லை, எல்லாமே அழகுதான், எல்லாரும் யாரோ கண்ணுக்கு அழகுதான், இந்த மாதிரியான பசப்பல்களை நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் அழகு என்பது பல அளவுகோல்களில் ஒன்று மட்டும்தான் என்றும் அது முக்கியமற்றது என்றும் சொல்ல விரும்புகிறேன். இதை அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். குறிப்பாக ஆண்களை பொறுத்த அளவில் அழகு என்பது உறுதியாகவே எந்த வகையிலும் முக்கியமற்றது தான். இதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், உங்களை போல அதை சொல்லலாம் சார், நீங்க இப்பவே ரொம்ப அழகானவர் என்று எல்லாரும் சொல்றாங்க, இளமையில் நீங்க சினிமாடிகளை போல அழகா இருந்திருக்கிறீங்க, உங்களை போன்றவங்க அதை ஆலோசனையை சொல்லலாம், நான் அதை எப்படி எடுத்துக்கிறது? உண்மையிலே எனக்கு அது சிரிப்பூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் நான் எப்பவுமே அந்த மாதிரி உணர்ந்தது கிடையாது, இளமையில் அப்படி உணர்ந்ததே கிடையாது. அந்த நண்பர் என்கிட்ட சொன்னார், இந்த இளம் நண்பர் என்கிட்ட சொன்னார், உங்கள்கிட்ட ஏராளமான பெண்கள் வழிஞ்சிருப்பாங்க, நீங்க ரொம்ப அழகுன்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களை பாராட்டியிருப்பாங்க, உங்களுக்கு நிறைய தோழிகளாக இருந்திருப்பாங்க, அப்போ நீங்க சொல்லலாம், நீங்க அட்வைஸ் பண்ணலாம், கேட்கத்தானே நான் முடியும், என்னால் முடியும்.
உண்மையிலே எனக்கு அப்படி ஒரு தோழியர் வட்டம் எந்த காலத்தில் இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நெருக்கமான தோழிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழியாக வந்த தோழியர்கள், அதாவது கொள்கை அடிப்படையில் வந்த நெருக்கம், அந்த மாதிரியான நட்புகள் தான் இருந்திருக்க வழிய இவர் சொல்வது போன்ற காதலியர் வட்டம் தோழியர் வட்டம் இருந்ததே கிடையாது. அப்புறம் என்கிட்ட ஒரு பெண்ணும் ஒரு காலத்திலே நான் அழகா இருக்குன்னு சொன்னது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு 64 வயதாகுது, இன்றைக்கு வரைக்கும் சொன்னது கிடையாது. இனிமே சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ரைட், நான் வாழ்ந்த சூழல் அப்படி. எந்த காலத்திலையுமே அழகு என்பது எனக்கு ஒரு அளவுகளாக இருந்தது கிடையாது. நானும் அப்படி நினைத்த கிடையாது. என்னை சுற்றி இருந்த பெண்கள் அப்படி நினைத்த கிடையாது. இவ்வளவுக்கும் நிறைய பெண்கள் பணியாற்றக்கூடிய அலுவலகங்கள் தான் வேலை பார்த்துருக்கேன். நிறைய பெண்களை சந்தித்து தொடர்ந்து பேச வேண்டிய தொழிற்சங்க பணிகளில் ஈடுபட்டிருக்கேன். தனிப்பட்ட முறையில் அன்றாட உரையாடல் அவ்வளவு பெண்களை சந்திச்சுட்டு இருக்கேன். ஆனால் அப்படி ஒரு உரையாடலோ அப்படி ஒரு நட்போ உருவானதே கிடையாது. பெண்களை அப்படி யோசித்ததே கிடையாது எந்த காலத்திலும், எப்போதும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ஒரு டைமில் 1 or 2 பெண்களை தான் நெருக்கமானவர்கள் பேசக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இன்று வரைக்கும் அப்படி. ஆனால் நான் தனியாக ஆள் கிடையாது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். காசர்கோட்டில் பணியாற்றக்கூடிய காலம் ஒரு 86, 87 வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன், தாடி வச்சிருப்பேன், எனக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள். ஒரு மாதிரி அலைபாயுதலும் கொந்தளிப்புமான ஒரு தனிமை. ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் தொடர்ந்து படிக்கிறது, தொடர்ந்து தூக்கமின்மை. அப்படி உங்களுக்கு தெரியாது என்ன காரணம் என்று. என்னுடைய தனிப்பட்ட தேடல்கள், நண்பனின் தற்கொலை, அதன் பிறகு தாய் தந்தையரின் தற்கொலை, பல்வேறு காரணங்களால் ரொம்ப அகவயமானவனாக இருந்தேன். அப்புறம் ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என்பது போல திரும்பி வந்தேன். உண்மையிலே அது மிராக்கிள் தான். இப்பிரபஞ்சத்தை நான் கண்டுகொண்டேன். இந்த பிரபஞ்சத்தில் ஒளியுடன் வாழ்வது என்று கண்டுகொண்டேன். அது நான் எழுதியிருக்கேன். ஒரு தற்கொலை முனையிலிருந்து திரும்பி வந்தேன். இந்த வாழ்க்கையில் ஒரு கணம் கூட விண்டிக்க முடியாது என்று கண்டுகொண்டேன். இது ஒரு பெரிய பரிசு என்று கண்டுகொண்டேன். என்னுடைய ஒவ்வொரு நாளை எண்ணித்தான் எனக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு நாளை இழப்பது என்பது ஒரு பரிசை தூக்கி குப்பையில் போடுவது போல என்று கண்டுகொண்டேன். அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா நாளையும் பயனுற செலவழித்திருக்கிறேன் என்று என்னால் எந்த தெய்வத்துடன் சொல்ல முடியும். ஆகவேதான் இந்த காணொளிகளை போடக்கூடிய ஒரு தகுதி இருப்பதாக உணர்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சி எதுவோ அதில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான உறுதியை நான் ஈட்டிக்கொண்டேன். கற்றல், கற்பித்தல், பயணம் செய்தல், அதுதான் என்னுடைய பணி. அதில் மட்டும்தான் நான் முழு கவனத்தையும் குவித்திருக்கேன். அதற்கு தேவையான உழைப்பை வேறு துறைகளில் செலுத்தி பணம் ஈட்டி இதுக்கு தேவையான நேரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்று அப்படித்தான். ஆகவேதான் திரும்பி பார்க்கும்போது நான் எண்ணியவற்றில் ஒரு பகுதியை ஈடேற்றி விட்டேன் என்கிற நிறைவுணர்வு எனக்கு ஏற்படுகிறது. ஒரு சாதனை உணர்வும் உண்டு எனக்கு. அதுதான் செயலாற்றுவது எப்படி என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த ஒரு திருப்பு முனை கணத்திற்கு பிறகு நான் ஒரு எக்ஸ்ட்ராவெர்ட்டாக மாறினேன் என்று சொல்லலாம். ஒவ்வொருவருடையும் நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசக்கூடியவனாக மாறும். என்னுடைய குரலில் தன்னம்பிக்கை, என்னுடைய தோற்றத்தில் ஒரு நேர்நிலைத்தன்மையும் வந்தன. நான் இருக்கும் இடத்தில் எதிர்மறை சிந்தனைகள் வராது. நான் இருக்கும் இடத்தில் சோர்வும் சலிப்பும் உருவாகாது என்று நானே என்னை வடிவமைத்துக் கொண்டேன். அந்த நாளிலிருந்து 87 இன்றைக்கு வரைக்கும் 40 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். ஆக என்னை சுற்றி எப்போதுமே நண்பர் குழாம் இருக்கு. 87 என்னுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் இப்போதும் அதே நட்புடன் அதே தீவிரத்தில் இருக்கிறார். அண்மையில் எனக்கு 60 வயது நிறைவேறும் பொழுது அந்த முதல் கொண்டாட்டத்தை தாங்கள் தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு விழாவை காசர்கோடு அருகே எடுத்தார்.
என்னுடைய பழைய நண்பர். எத்தனையோ பேர் எத்தனையோ அலுவலகங்களை வேலை பார்க்கிறார். பணிமாறுதலாகி போய் 25 ஆண்டுகளுக்கு பிறகும் நட்பு நீடிப்பது அபூர்வம். ஆனால் ஆழமான நட்பு நீடிப்பது மிக அரிது. ஆகவே அது என்னுடைய தகுதி என்று தான் நான் சொல்றேன். அத்தகைய நண்பர் குழு எனக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் இருக்கிற இடத்துல 25 பேர் இருப்பாங்க. உலகத்தில் எந்த மூலையில போனால் அந்த 25 பேர் இருக்கு. அது ஒரு நட்பு சூழல் நான் இருக்கிறேன். ஆனா ஒருபோதும் பெண்கள் சூழல் இருந்தது கிடையாது. உண்மையில இப்போ ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்வாள் என்றால், என்னை பொறுத்தவரை அது ஒரு எதிர்மறையான குற்றுதான், அது ஒரு இழிவுபடுத்தல். ஒரு ஆணை அவனுடைய தசையாக சுருக்குவதால், அவனுடைய உடலாக சுருக்குவதால், என்னை ஒரு பெண் அவர் உடலாக சுருக்கினாள் என்றால் அது எனக்கு இழைக்கப்படக்கூடிய அவமதிப்பாகத்தான் எடுத்துக்கொள்வேன். அந்த மனதிலே தான் இருந்ததனால் தான் பெண்கள் என்னை நோக்கி வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதாவது வெறுமே ஒரு ஆண், ஒரு அழகான ஆண் அவனோட பேச வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான ஆளாக நான் எப்போது இருந்தது கிடையாது. அந்த வகையான பெண்களுடைய பட்டியலில் நான் இருந்தது கிடையாது. அவங்க என்னை நெருங்கினதே கிடையாது. எனக்கு நினைவு இருக்கிறது, நான் பணியாற்றிய துறைகளில் பெண்கள் அப்படிப்பட்ட ஆண்களுடன் கொஞ்சுவதை, குழாவுவதை, பேசுவதை, சிரிப்பதை எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது கண்ணாடிக்கு அப்பால் கூட வேறொரு உலகம் என்று தான் நான் நினைப்பேன். அந்த உலகத்தை வேடிக்கை தான் பார்ப்பேன், அல்லது கேலி செய்வேன், சிரிப்பேன். நான் அதுக்குள்ளே போக முடியாது. அது என்னுடைய உலகம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, ஒரு பெண் அழகா இருக்கிறாய் என்று ஒரு ஆண்டை சொல்லும் போது, அந்த சொல்லும் இடத்தில் தன்னை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண், அதை பற்றி பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு ஆண், அதை பற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண், அறிவார்ந்து பல படிகள் தாழ்ந்த நிலையில் இருப்போன் என்றுதான் இன்றைக்கு நான் நினைக்கிறேன். எப்போதும் அது அப்படித்தான். ஏன்னா அவன் தன்னுடைய செல்ஃப் என்று நினைப்பது எதே, அதான் முக்கியமானது. என்னுடைய செல்ஃப் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய அறிவார்ந்த ஆளுமை. அதை அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் ஒருத்தர் என்னை அங்கீகரிக்கிறார், ஆனாலும் பெண்ணானாலும். என்னுடைய முகத்தோற்றத்தை, நிறத்தை, குரலை அல்லது பாவனைகளை, அது எதையாவது ஒன்று, என்னோட ஆடைகளை ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பிடித்திருக்கிறது என்றால் அது எனக்கு எதிர்மறையான ஒரு ஏற்பு தான், ஒரு டீசிங் தான், ஒரு இழிவுபடுத்தல் தான். இது எனக்கு இருந்ததுனால்தான் பெண்கள் ஒருபோது என்னை அவங்களுடைய உறவுக்குள்ள விட்டது கிடையாது. அந்த மாதிரியான பெண்கள் நானும் பொருட்படுத்தினது கிடையாது. அவங்க அழகியல் என்றால் ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய பொருளாக நான் பார்த்துருப்பேன். ஆனால் அவங்கள பர்சனாலிட்டியை நான் நினைக்கிறது கிடையாது. அவங்க பர்சனாலிட்டியில் அவங்கள்ட்ட எனக்கு உறவு ஒன்றும் கிடையாது. இதுதான் நான் எப்பவுமே சொல்ல விரும்புகிறது. அதாவது ஒரு மனிதன் அவனுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி என்ற ஒன்றை உருவாக்கி கொள்ளும் போது மட்டும்தான் இந்த வகையான தாழ்வுணர்ச்சியிலிருந்து விடுதலை அடைய முடியும். தாழ்வுணர்ச்சி எதிலிருந்து வருகிறது என்றால், தன் உடலே தான் என்ற எண்ணத்திலிருந்து வருகிறது. தன் உடல் தான் தன்னுடைய ஆளுமை என்ற நினைப்பிலிருந்து வருகிறது. நீ என் உடல் என்று என்ன நினைக்கிறாய், நான் அது அல்ல என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒருவனுக்கு அந்த தாழ்வுணர்ச்சி வராது. நான் வேறொருவன் என்ற ஒருவன் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு தன்னுடைய அகத்தை தயாரித்துக் கொள்ள வேண்டும். எண்ணி பாருங்கள், ஒருவன் தோற்றத்தில் தாழ்வுணர்ச்சி கொண்டவன், ஆனால் மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கான், அவன் எப்படி தன்னை உணர்வான்? நீ என்னை உடல் என்று பார்க்க முடியாது, நான் இந்த பதவியில் இருப்பவன் என்று அவன் உணர்வான் அல்லவா? ஒருவன் பொருள் கோடீஸ்வரன், அப்படிப்பட்ட கோடீஸ்வரர் பார்த்துருக்கேன். ஆனால் தோற்றத்தில் குறைவான, அழகற்ற, ஆனால் அவனுக்கு எந்த தாழ்வுணர்ச்சி இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோடிகளை தான் பார்க்குறாங்க என்று. பேர அழகிகள் கூட அவனுடைய கடைக்கண்ணுக்காக காத்திருப்பதை நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன் சினிமாவில எல்லாம். ஆனால் அவனுடைய ஆளுமை அவனுடைய பணத்தால். அது போல வேறும் பல ஆளுமைகள் இருக்கின்றன, அறிவார்ந்த ஆளுமைகள் இருக்கின்றன. பணி சேவையால்,
பல்வேறு பங்களிப்புகளால் தங்களுக்கான ஒரு ஆளுமை உருவாக்கி கொண்டவர்கள் இருக்கிறார். அவர்கள் ஒருபோது தங்கள் தோற்றத்தை வைத்து தங்களை தாங்களே மதிப்பிடுவதில்லை. தன்னுடைய தோற்றமே தான் என்று நினைப்பவன் தான் பிறரும் தன்னுடைய தோற்றமே தான் என்று நினைக்கிறார்கள் என்று நினைத்து அந்த தாழ்வுணர்ச்சி அடைகிறான். இப்ப உண்மையிலேயே ஒருவன் ஒரு சாதனையாளர், ஒரு அறிஞர், ஒரு மாபெரும் மக்கள் பணியாளர், உண்மையிலேயே ஒரு வலுவான ஆளுமை, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை ஒரு பெண் அழகற்றவன் என்று நினைத்தாள் என்றால் அவனுக்கு அதனால என்ன பிரச்சனை? ஏன்னா அவனோட உலகத்தை சார்ந்த பெண் அல்ல. அவனுடைய ஆளுமை எந்த வகையிலும் மதிப்பிட தெரியாத ஒரு பேரை வேறு உலகத்தை சேர்ந்த பெண். அவளை என்ன நினைத்தா என்ன உனக்கு? உன்னுடைய ஆளுமைக்கான பெண்ணை நீ கண்டடைய முடியும். அப்படி கண்டடையவில்லை என்றால் கூட உன்னுடைய ஆளுமை உனக்கு தெரியும் என்ற வகையிலே நீ நிறைவாகவும் தன்னம்பிக்கையா உணர முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை சாதாரணமான பார்வையில் அழகற்றவர் என்று சொல்லத்தக்கவர்களை பார்த்திருக்கிறேன். உதாரணமா கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் சிலர் எனக்கு தெரியும். அவருடைய செல்வம் கிடையாது, சமூக அந்தஸ்து நீ சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது, கட்சி கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச வருமானத்தில் வாழக்கூடியவங்க. ஆனா மிக விரிவான ஒரு சேவை பின்புல அவங்களுக்கு உண்டு. எங்க போனாலும் அவங்களை 10 பேர் தோழர் இருப்பாங்க. எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர்களா இருப்பாங்க. அவருக்கு நன்றி கடன் பட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆளுமை, அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆளுமை ஒன்று இருக்கு. அதுதான் அவரை பார்த்து எந்தோட பவுடர் போட்டுக்கலையா, தலையை சீவ வேண்டியது தானே, தோய்க்காத ஒரு சட்டையை போட்டுடலாமா என்று யாரும் கேட்க மாட்டாங்க. சிலர் வெறும் கால்களை நடப்பது நான் பார்த்துருக்கேன். சிலர் பல மாதங்கள் திரும்ப திரும்ப ஒரே சட்டையை போடுவதை பார்த்துருக்கேன். டிசைனர் ஷர்ட் போட்டாதான் அவரை யாரும் தோழர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த தோழர்கள் மேல பெரும் பைத்தியமா இருக்கக்கூடிய பெண்களையும் பார்த்துருக்கேன். அவங்கள கடவுளுக்கு நிகராக அவரை வர்ஷிப் பண்ணக்கூடியவங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு பல காதலிகள் இருப்பதையும் பார்த்திருக்கேன். உண்மையான காதலிகள். அவங்க யார்? அவர் தோற்றத்தை காதலிக்க, அவருடைய ஆளுமையை காதலிக்க. அவரை ஒரு அரசு பயமுறுத்தி விட முடியாது, ஒரு காவல்துறை அவரை ஒன்றும் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய எந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்டவர் அவங்களுக்கு தெரியும் தானே. அந்த கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, அது கொடுக்கக்கூடிய காதல். அப்படி அறிஞர்கள் மேல பெரும் பிரியம் கொண்ட பெண்களை நான் பார்த்திருக்கேன். என் மேல பிரியம் கொண்ட பெண் யாரையும் பார்த்ததில்லை. ஆனா கேரளத்தில் அது சாத்தியம்தான். தமிழ்நாட்டில் அப்படி சாத்தியமான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் அப்படி சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைமுறை தாண்டி அது நிகழலாம். இங்குள்ள அளவுகோல்கள், பெண்களுடைய அளவுகோல்கள் வேறு. ஆனால் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் பின்னணி இருப்பதனால எப்படி தோழர்கள் மேல அந்த பெரும் பற்று இருக்கோ அதே பற்று கவிஞர்கள் மேல, கலைஞர்கள் மேல இருப்பதை பார்த்திருக்கேன். எழுத்தாளர்கள் மேல இருக்கிறத பார்த்திருக்கேன். ஏன், நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கல்பற்றா நாராயணன் மேல பெரும் பித்து கொண்ட 2 பெண்களை சந்தித்தேன். அவருடைய மானசீக காதலிகள் தான். அவர்கிட்ட சொன்னேன், அப்படி அவங்கள பத்தி லைட்டா சிரிச்சுக்கிட்டார், அவ்வளவு. ஆனா அவர் வேறொரு உலகத்துல இருக்கிறார். அப்போ ஒருவன் தன்னுடைய ஆளுமையை தான் அடைவது தான் முக்கியம். திருப்பி தான் கேள்வி, உனக்கு நீ எதை வைத்து மார்க் போடுற? உனக்கு நீ என்ன மதிப்பெண் போடுற? உன்னோட தோற்றத்தை வைத்து நீ மதிப்பெண் போடுகிறாயா? உன்னுடைய சமூக அந்தஸ்தை வைத்து நீ மதிப்பெண் போடுகிறாயா? உன்னுடைய பணத்தை வைத்து நீ உனக்கு மதிப்பெண் போடுகிறாயா? உன்னுடைய பதவியை வைத்து நீ மதிப்பெண் போடுகிறாயா? அல்லது உனக்கு நீ ஈட்டிக்கொண்ட ஆளுமையை வைத்து நீ மதிப்பெண் போடுகிறாயா? நீ உனக்கு போடக்கூடிய மதிப்பெண் தான் உனக்கு தாழ்வுணர்ச்சியோ உயர் உணர்ச்சியோ உருவாக்கும். ஒருவனுக்கு தாழ்வுணர்ச்சி இருக்கிறது என்றால், ஒருவனுக்கு மக்களை சந்திக்க முடியவில்லை என்றால், அது சுற்றி இருக்க மக்களுடைய பிரச்சனை அல்ல, அவனுடைய பிரச்சனை. சுற்றி இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வட்டத்தை சார்ந்தவர், ஒவ்வொரு உலகத்தை சார்ந்தவர். அவங்க ஒவ்வொருவரும் அவங்க உலகத்தை சார்ந்து யாரையோ விரும்புறாங்க, இருக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ண ஒருத்தரை தான் ஒரு பெண்ணுக்கு பிடிக்குன்னா அது ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நல்ல சிவப்பா இருக்கக்கூடிய அழகா இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் என்றால் அவ அதுக்கான உலகத்துல வாழ்கிறார்.
ஒரு ஆளுமை பண்பு கொண்ட ஒருவரை ஒரு பெண் விரும்புகிறாள் என்று அந்த ஆளுமைக்கு மதிப்பு கொண்ட ஒரு உலகத்தில் அவர் வாழ்வார். அப்படி உங்களுக்கான உலகத்தில் அவங்களுடைய மதிப்பளிக்கும். தொழில் முனைவோர் சிஇஓக்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையில எனக்கு எந்த மதிப்பு இருக்காது. நான் இவ்வளவு பக்கங்களை எழுதியிருக்கிறேன், என்னோட புத்தகங்கள் அமெரிக்காவில் வெளிவந்து கொண்டிருக்கிறேன், எதுவும் அவங்களுக்கு ஒரு பொருட்டா இருக்காது. நான் எந்த காரில் வந்தேன், எந்த கம்பெனியுடைய சிஇஓ இருக்கேன்னு அவங்க பார்ப்பாங்க. அங்கே போய் நான் என்னுடைய மதிப்பை நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய மதிப்பு என்பது இங்குதான், அறிவு உலகை. அதை நான் ஈட்டிக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு ஆளுமையை தருகிறது, அது எனக்கு தன்னம்பிக்கையை தருகிறது. அப்போ உங்களுடைய துறை என்ன, உங்களுடைய களம் என்ன, அதுல உங்களுடைய ஆளுமை என்ன, அதை நீட்டிக்கொள்வது என்ன பண்றீங்க, அதன் வழியா நீங்க அடையக்கூடிய அடையாளம் தான் நீங்க. அதுதான் நீங்க. அதுக்கு அப்பால் எதுவுமே கிடையாது, தோற்றமும் கிடையாது. இன்னொன்று, நீங்க உங்களுக்கு மேல ஒன்றை கற்பனை பண்ணி அது கிடைக்கலைன்னா அது வேற விஷயம். அதாவது அறிவுத்துறையில தான் உங்களுடைய ஆளுமை, உங்க ஆளுமை இவ்வளவுதான். ஆனா நீங்க இவ்வளவு எதிர்பார்த்து அது கிடைக்கலன்னா தாழ்வுணர்ச்சி அடைவீங்கன்னா அது உங்க பிரச்சனை. நீங்க என்ன சாதித்திருக்கீங்க, என்ன செய்திருக்கீங்க, என்னவா இருக்கிறீங்க என்பது அவங்களுடைய மதிப்பை உருவாக்குது. ஆகவே தோற்றம் சார்ந்த தாழ்வு உணர்ச்சி என்பது ஆன்மீகமான ஒரு வீழ்ச்சி நிலை என்று நினைக்கிறேன். ஒருவர் தோற்றத்தை முதன்மையாக அவர் நினைப்பதுதான் அதனுடைய அந்த நிலை. தோற்றத்தை முதன்மையாக ஒருவர் நினைக்கிறார் என்றாலே அவருக்கு அதுக்கு அப்பால் எதுவும் முக்கியம் இல்லை. அறிவு சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து எதுவுமே அவருக்கு முக்கியம் இல்லை என்பதுதான் அந்த அளவு. அதுக்கு அப்பால் இன்னொன்று உண்டு. ஒருவன் தான் சார்ந்த களத்தில் முழுமையாக ஈடுபடுவான் என்றால் அதுக்கான ஒரு தோற்றத்தை அவன் அடையும். ஒருவன் ஒரு சிறந்த வியாபாரி என்றால் ஒரு 40-50 வயசுக்கு மேல் வியாபாரிக்கு தோற்றத்தை அடையும். அதிகாரிகளுக்குள்ள தோற்றத்தை அடைகிறாங்க. கலைஞர்களும் எழுத்தாளர்களும் உண்மையிலே கலைஞர்கள் எழுத்தாளர்கள் என்றால் அதற்கான தோற்றத்தை அவர்கள் அடைவதை நீங்க பார்க்கலாம். நண்பர்களே, ஒரு சராசரி தமிழ் இளைஞனுக்கு என்ன தோற்றம் இருக்குமோ அந்த தோற்றமோ அதை விட ஒருபடி குறைவான தோற்றமோ கொண்டவர் தான் கவிஞர் தேவதேவன். இன்றைக்கு அவருக்கு 80 வயது. இப்போ நான் சட்டுன்னு எனக்கு பிடித்த அழகர்கள் யாருன்னு கேட்டால் முதல்ல அழகனாக அவரை தான் சொல்றேன். எப்போ வரை பார்த்தாலும் எனக்கு அவருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய அழகு தான் முக்கியமாக தெரியும். பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அழகு அவருடைய மசில் உருவாக்கக்கூடிய அழகல்ல, அவருடைய ஸ்கின் உருவாக்கக்கூடிய அழகல்ல, அவருடைய கலை உருவாக்கக்கூடிய அழகு, அவருடைய கவிதை உருவாக்கக்கூடிய அழகு, அது அவருடைய கண்கள், அவருடைய கள்ளமற்ற ஒரு தன்மை, அவருடைய கூட ஒரு சின்ன தடுமாற்றத்தில் எல்லாம் வெளிப்படக்கூடிய அழகு. எப்பவுமே இந்த உலகத்துக்கு அப்பால் வேறொன்றிலே வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய அழகு. ஒரு பூ மேல உட்கார்ந்துருக்கு, ஆனா உட்கார்ந்துருக்கா ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அது பூவில் உட்கார்ந்துருக்கா இல்லை பூவில் ஒரு வெளிச்சம் மாதிரி அது பூக்கு மேல் நிற்குதான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த மாதிரி இந்த உலகத்தின் மேலே உட்கார்ந்து இருக்கிறார், ஆனால் உட்கார்ந்து இல்லை. அந்த மாதிரியான ஒரு பதட்டம் உண்டு, படபடப்பு உண்டு. அது கொடுக்கக்கூடிய பேரழகு, அதுதான் அழகு. எனக்கு தெரிந்த பெரும்பாலான எழுத்தாளர்களை இப்போ யோசித்து பார்க்குறேன். ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றா இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தீவிரம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் அவங்க பேரழகாகிட்டே போகிறாங்க. கி ராஜநாராயணன் 90 வயதுல பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தார். எம்.கே. சானு 99 வயசுல அவ்வளோ அழகா இருந்தார். சுந்தராமசாமி அழகா இருந்தார். கலைஞர்களுக்கான அழகு என்பது கலை கொடுக்கக்கூடிய அழகு, அறிஞர்களுக்கான அழகு என்பது அறிவு கொடுக்கக்கூடிய அழகு. ஆளுமை ஒருவனை அவனாக மாற்றும். ஒரு ஆணுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா சிறுவன் வயது தாண்டினோடனே அவன் அழகு இழந்துறதை பார்க்கலாம். எல்லாருமே டீனேஜில் புடைச்ச தொண்டை, உடஞ்ச குரல், பல் வரிசையோட சிக்கல்கள், மூக்கெல்லாம் பரு, மூக்கு கன்னத்துக்கு இடையில ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்காது, கண்ணம் புடைச்சி அல்லது எலும்பு புடைச்சி கண்ணை ஒட்டி ஒரு விதமான ஒரு அக்லி தோட்டத்தோட தான் இருப்பாங்க எல்லா இளைஞரும். அதன் பிறகு அவங்க தங்களுடைய இடத்தை ஆளுமை ஈட்ட அதுதான் அவங்களுடைய முகமா மாறும். பேரழகாக பின்னாடி நினைக்கக்கூடியவங்க கூட அப்படிதான் ஆறாங்க. நடிகர்கள் கூட அப்படிதான்.
இன்னைக்கு அழகான நடிகளாக இருக்கக்கூடிய டீனேஜில் சகிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. நடிக்க வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பர்சனாலிட்டி டெவலப் ஆகி அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ப அவங்க முகங்கள் மாறும்போது தான் அவங்க பிரியத்துக்குரிய முகம் அவங்க அடைகிறாங்க. இளைஞர்கள் அப்படித்தான். அவங்க என்னவோ அது அவங்க முகமாக மாறும். வெறும் டெக்கிகள்னா டெக்கிக்கான முகம் வரும். கலை இலக்கிய ஆர்வம் கொண்டவனுக்கு அதுக்கான முகம் வரும். அந்த முகம் அதன் பிறகு இவனுடைய தீவிரத்துக்கு ஏற்ப அது உருமாறிட்டே இருக்கும். இவன் அதுக்கு பிறகு ஒரு வெறும் லௌகீகனாக 5-10 கணக்கு போடுவாங்க. ரஜினி ரசிகன், கமல் ரசிகன், விஜய் ரசிகனாக 24 மணி நேரம் சினிமா பார்த்து கமெண்ட் போடுறவனா, ஃபேஸ்புக்கில் சினிமா பற்றி பேசக்கூடியவனா, ஒரு சின்ன அரசியல் கட்சியுடைய தொண்டனா, குடும்ப கட்சியுடைய சுமை தூக்கு தொழிலாளியா மாறினா முகம் அப்படி மாறும். ஆனா ஏதேனும் ஒரு துறையில் அது தீவிரத்தை செலுத்தினான்னா அந்த தீவிரம் முகத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை எவ்வளவு துறைகள் நீங்க பார்க்கலாம். உண்மையிலே தீவிர அரசியல் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அந்த அரசியல் சார்ந்த ஒரு முகம் இருக்கிறத பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ்புக் அரசியல் தீவிரத்தை காட்டக்கூடியவர்கள், களம் இறங்கி செயல்படக்கூடியவர்கள், அவங்க முகம் அப்படி மாறுறது பார்க்கலாம். கலை இலக்கியம், கவிதை போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்கள் அந்த முகம் வரும். இசை, ஓவியர்களுக்கெல்லாம் வேறொரு முகம் வருவதை பார்க்கலாம். அதுதான் உங்களுடைய ஆளுமை உங்களுக்கு அளிக்கும் முகம். அதுதான் உங்க முகம். அந்த முகத்தை ஈட்டுவதுதான் ஒரு மனிதனுடைய சவால். ஆனாலும் பெண்ணானா, பெண் நண்பர்களே, பெண்ணுக்கு ஒரு அழகு என்று சொல்லி 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 கவிதை பாட்டு வழியை சொல்லி சொல்லி ஒரு அடையாளம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது வெறும் மசில் தான், வெறும் தசை சார்ந்த அழகுதான் பெண்ணுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க. பெண்களும் அதை நம்புறாங்க. அப்படி ஒரு பீரியட் இருக்கு என்பதை நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஐடியலிஸ்டிக்காக மறக்க மாட்டேன். அவர்கள் காதலுக்கு காமத்துக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும். அவர்களுடைய தோற்றத்துக்கு இணைந்த அதை விரும்பக்கூடிய ஒரு ஆணை அவர்கள் கண்டடையலாம். எல்லா பெண்களுக்கும் யாரோ ஆண் இருக்கிறான். அவனுக்கு அவ அழகிய தென்படுவான், காதலிப்பான், கல்யாணம் பண்ணுவான். அந்த பெண்ணுக்கு கண்ணியில ஒரு முகம் இருக்கும், தாயாக இன்னொரு முகம் இருக்கும். எவ்வளவு முகங்கள் அவளுக்கு வரும். அது ஒன்று, அந்த அழகு நாம் இருக்கலாம். ஆனா அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட கலை அறிவு துறைகளில் ஈடுபட்டு அதுக்கான ஒரு முகத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். அந்த முகம் வேறொரு அழகை கொடுக்கும். சுந்தர ராமசாமி சொல்வார், அலர்மேல் வெள்ளி கிரீன் ரூம்ல இருக்கும்போது ஒல்லியாக மெலிந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி மாதிரி, மேடைக்கு வரும்போது அப்படித்தான் இருப்பாங்க. ஆட ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்குள்ள மேடையில் ஒரு பேரழகி நின்று கொண்டிருப்பார். ஒரு விளக்கை சுடராய் எரிய ஆரம்பிச்ச மாதிரி அப்படின்னு வேறொன்று ஆயிடுவாங்க. அல்லது ஒளி பட்ட ஒரு வைரம் மாதிரி ஆயிடும். அதுதான் பர்சனாலிட்டி. பெரிய நடன கலைஞர்கள் நடனத்தின் போது எவ்வளவு பேரழகியா இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப தெரிந்தவர்கள், ஒரு தோழி என்று சொல்லத்தக்கவர்கள் சோபனா, நடிகை சோபனா. சோபனா சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு பெண்மணி என்று தோன்றும். ஆனால் ஒரு விஷயத்தை அவங்களால வாயால் சொல்ல முடியாது. அவங்க அதுக்கு ஒரு அபிநயம் பிடிச்சு காமிப்பாங்க. ஒரு நடன அசைவு வரும். அந்த அசைவு வரும்போது திடீர்னு நம்ம கண் முன்னால் ஒரு பேரழகி வந்து போவாங்க. கிட்டத்தட்ட நானும் அவங்களும் ஒரே வயது, இன்றைக்கு முதுமை தான் அவங்களுக்கு. ஆனால் ஒரு பேரழகி வந்து போகிறத பார்க்கலாம். ஏன்னா அது அவங்களுடைய பர்சனாலிட்டி. நடன கலைஞர் அவங்க ஒரு பேரழகி. அதே மாதிரி பேரழகிகள் இருக்கிறாங்க. நான் பார்த்ததில் எனக்கு நான் பார்த்த நிமிடத்திலிருந்து எழுந்து போகிற நிமிடம் வரை நான் பார்த்து கொண்டிருந்த பேரழகி என்றால் குல் அதுலைன் ஹைதர். நான் பார்க்கும்போது அவங்களுக்கு 65-70 வயசு ஆகும். அப்படி பேரழகிகள் இருக்காங்க. சுகதகுமாரி என்றைக்கும் பேரழகி தான். அதான் அவங்களுடைய கவிதையால சர்வீஸால அவங்க பேரழகி. அப்படி ஒரு அழகை ஈட்டிக்கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய இலக்கா இருக்கணும். இந்த மசில், இந்த மாமிச தொகுப்பு தான் நான் என்று நான் நம்பி இதை பேணுவதற்கு செலவிட்டேன் நான். அல்லது இது சரியில்லை நினைச்சு என்னை குண்ட செய்து கொள்வேன் என்றார், அல்லது இதுக்காக விடக்கூடிய பாராட்டுகளை எண்ணி நான் கிளுகிழுப்பு அடைவேன் என்றார், நான் ஒரு ஆன்மீகமான இருட்டில் இருக்கிறேன் என்றுதான் பொருள். எவருக்கானாலும் அவங்க
அவங்களுடைய அகத்தின் வெளிப்பாடாக புறம் ஆகும் ஒரு மகத்துவத்தை தம் வாழ்நாளில் சாதிக்க முடியும். அதுதான் தவம். தவம் என்பது உடலில் தெரியும் என்பார். தவம் செய்தவனுடைய தோற்றம் ஜொலிக்கும் என்பார். அது எந்த தவமாக இருந்தாலும் சரி, கலை இலக்கியம் எதில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடுவது தவம். அதுதான் உங்களை அழகுக்குரியதாக ஆக்கிறது, ஒளி கொண்டவராக ஆக்குகிறது. அதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய சவால். அதை நோக்கி போகிறவனுக்கு தன்னுடைய உடல் தோற்றம் சார்ந்த எந்த ஒரு தாழ்வுணர்ச்சி இருக்காது, அதை பற்றி எண்ணமே இருக்காது. அதான் அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். என்னால் அவரை திருப்திப்படுத்த முடியலை என்றுதான் அவர் மறுபடியும் பேச ஆரம்பித்த போது தெரிந்தது. ஆனால் எதிர்காலத்தில் நான் சொன்னது அவருக்குள் முளைக்கும் என்றால் அவர் முன்னகர முடியும். நன்றி.